வணக்கம் நண்பர்களே. அறிவுச்சுடர் ஏஐ சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான மற்றும் சிறப்பான தொகுப்பை பார்க்க போறோம். திருக்குறளின் அறத்துப்பால்ல வரிசையா வரக்கூடிய 3 அதிகாரங்களை ஒரே வீடியோவா பார்க்க போறோம். 1. அரண் வலியுறுத்தல். அதிகாரம் 4 - அறம்னா என்ன? அது ஏன் முக்கியம்? 2. இல்வாழ்க்கை. அதிகாரம் 5 - அந்த அறத்தை நாம எங்க தொடங்கணும்? 3. வாழ்க்கை துணைநலம். அதிகாரம் 6 அந்த இல்லறம் சிறக்க யார் காரணம்? இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று சங்கிலி தொடர் போல பிணைக்கப்பட்டது. அறம், குடும்பம் மற்றும் மனைவி இந்த மூன்றும் அமைஞ்சா வாழ்க்கை சொர்க்கம். வாங்க, வள்ளுவர் காட்டும் அந்த வழியை தெளிவாக பார்ப்போம். முதல்ல அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். வாழ்க்கையில பணம், புகழ் தாண்டி அறம் அல்லது தர்மம் ஏன் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம்? அதை செய்யாமல் மறப்பதால் வரும் கெடுதல்கள் என்ன? மனம் தூய்மையாக இருப்பதுதான் உண்மையான அறம்னு சொல்லும் வள்ளுவரின் குறள்களை இப்ப பார்க்கலாம். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். 1. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோவுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் ஒருவனுக்கு சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் அந்த அறத்தை விட ஒருவனுக்கு நன்மை தருவது வேறு என்ன இருக்கிறது? 2. அறத்தினோவுங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: ஒருவனுக்கும் அறத்தை விட சிறந்த நன்மையும் இல்லை, அந்த அறத்தை மறப்பதை விட தீயதும் இல்லை. 3. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய வகைகளிலெல்லாம் இடைவிடாமல் அறச்செயல்களை செய்ய வேண்டும். செல்லும் இடமெல்லாம் அறம் செய்வது நல்லது. 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. பொருள்: உள்ளத்தில் குற்றமில்லாதவனாக இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரத்தன்மை கொண்டவை. 5. அழுக்காறு அவாவெகுளி. இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4ம் இல்லாமல் செய்யப்படும் செயலே அறமாகும். 6. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள்: முதுமையில் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளிப்போடாமல் இப்போதே அறத்தை செய்ய வேண்டும். அதுவே நாம் அழியும் காலத்தில் அழியா துணையாக இருக்கும். 7. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: பல்லக்கைச் சுமப்பவனையும் அதில் பயணிப்பவனையும் பார்த்தாலே அறத்தின் பயன் என்னவென்று தெரிந்துவிடும். அறம் செய்தவன் சுகத்தையும் செய்யாதவன் சுமையையும் அனுபவிப்பான். 8. வீழ்நாள் படாமை நன்னாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: அறம் செய்யாத நாள் என்று ஒரு நாளும் வீணாகப் போகாதவாறு வாழ்ந்தால் அதுவே அவன் மீண்டும் பிறவாமல் தடுக்கும் வழியாகும். 9. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறவழியில் வருவதே உண்மையான இன்பம். மற்ற வழிகளில் வருவது இன்பமும் ஆகாது, புகழும் தராது. 10. செயற்பாலுத்தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலுத்தோறும் பழி. பொருள்: ஒருவன் செய்யத்தக்கது அறமே ஆகும், ஒருவன் செய்யாமல் தள்ளி வைக்க வேண்டியது தீய செயல்களே பழியாகும். அறம்னா என்னன்னு தெளிவா பார்த்துட்டோம். சரி, இந்த அறத்தை காட்டுக்கு போய் தவம் செஞ்சுதான் காப்பாத்தணுமா? இல்லவே இல்லை. அந்த அறத்தை முதல்ல நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல தான் கடைபிடிக்கணும். அதுதான் அடுத்த அதிகாரம். அடுத்ததா அதிகாரம் 5 இல்வாழ்க்கை டொமஸ்டிக் லைஃப். பலரும் நினைப்பாங்க ஆன்மீகம் அல்லது சாதிக்கிறதுக்கு குடும்பம் ஒரு தடையா இருக்கும்னு. ஆனா அறநெறியில் வாழ்ற குடும்ப வாழ்க்கைதான் உண்மையான தவம்னு வள்ளுவர் ஆணித்தரமா சொல்றாரு. ஒரு சிறந்த குடும்பத் தலைவன் எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. 1. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பொருள்: பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அல்லது பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்று கூறப்படும் மூவர் ஆகிய மூவர்க்கும் அவரவர் வழியில் நடக்கத் துணையாக இருப்பவனே உண்மையான இல்வாழ்வான் ஆவான். 2. துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள்: பற்றுகளைத் துறந்தவர்க்கும் வறுமையால் வாடுபவர்க்கும் ஆதரவின்றி இறந்தவர்க்கும் இல்வாழ்வாவனே துணையாக இருக்க வேண்டும். 3. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள்: முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார் தான் என்ற இந்த ஐவரிடத்தும் செய்ய வேண்டிய அறநெறிகளைப் போற்றுவது இல்வாழ்வானின் தலையாய கடமையாகும். 4. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றுமில். பொருள்: பழிக்கு அஞ்சி தான் தேடிய பொருளை பிறருடன் பகிர்ந்து உண்ணும் பண்பு இருந்தால் அந்த வம்சம் ஒருபோதும் அழியாது. 5. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்: இல்வாழ்க்கையில் மனைவியிடம் அன்பும் பிறருக்கு உதவும் அறமும் இருந்தால் அதுவே அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். 6. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவது எவன். பொருள்:
அறநெறியில் நின்று இல்வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்தால் அவன் வேறு நெறியில் சென்று துறவறம் பெறக்கூடியது ஒன்றுமில்லை. 7. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருளெல்லாம் தலை. பொருள்: இல்வாழ்க்கைக்குரிய இயல்போடு வாழ்றவன் மோட்சத்தை அடைய முயற்சி செய்யும் மற்ற எல்லாரையும் விட மேலானவன் ஆவான். 8. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள்: மற்றவர்களையும் நல்வழியில் நடக்கச் செய்து தானும் அறத்திலிருந்து விலகாமல் வாழும் வாழ்க்கை தவம் செய்வோரின் வலிமையை விடச் சிறந்தது. 9. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன்பழிப்பத்துள்ளாயின் நன்று. பொருள்: அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் பிறர் பழிக்கும் குற்றமில்லாமல் இருந்தால் மேலும் நன்மையாகும். 10. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: இந்த உலகில் வாழ வேண்டிய முறைப்படி எவன் வாழ்கிறானோ அவன் வானுலகத்திலுள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவான். இல்வாழ்க்கை சிறப்பானதுதான். ஆனா அந்த இல்வாழ்க்கைங்கிற தேர் ஓடணும்னா அதுக்கு ஒரு வலுவான அச்சாணி வேணுமில்லையா? அதுதான் வாழ்க்கை துணை. ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் ஒரு நல்ல மனைவிதான். ஸ்கிரிப்ட். இறுதியாக அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். பெண்ணின் பெருமை என்ன? வரவுக்கு ஏத்த மாதிரி குடும்பத்தை நடத்துறது ஏன் முக்கியம்? கருப்பு நெறினா என்ன? வள்ளுவரின் பார்வையில் ஒரு சிறந்த மனைவியின் இலக்கணத்தை இப்ப பார்க்கலாம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். 1. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள்: இல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்புகளைக் கொண்டவளாகவும் கணவனின் வருவாய்க்கு ஏற்பச் செலவு செய்து குடும்பம் நடத்துபவளுமே சிறந்த வாழ்க்கை துணையாவாள். 2. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். பொருள்: மனையறத்திற்கு வேண்டிய நற்பண்புகள் மனைவியிடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் வேறு என்ன சிறப்புகள் இருந்தாலும் அது பயனற்றதே. 3. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. பொருள்: மனைவி நற்பண்பு உள்ளவளாக இருந்தால் வாழ்க்கையில் இல்லாதது ஒன்றுமில்லை. அவள் பண்பு இல்லாதவளாக இருந்தால் வாழ்க்கையில் இருப்பது ஒன்றுமில்லை. 4. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண் டாகப்பெறின். பொருள்: கற்பு என்னும் உறுதி நிலையில் ஒரு பெண் தவறாமல் இருந்தால் அவளை விட பெருமைக்குரியது வேறு எதுவும் இல்லை. 5. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. பொருள்: வேறொரு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக மதித்து வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அவ்வளவு வலிமை உடையவள். 6. தற்காத்து தற்கொண்டான் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். பொருள்: கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காத்து குடும்பத்தின் புகழையும் காத்து சோர்வு இல்லாமல் இருப்பவளே சிறந்த பெண். 7. சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. பொருள்: பெண்களைச் சுவரால் சிறை வைத்து காக்கும் காவல் என்ன பயன் தரும்? அவர்கள் தங்களைத்தாமே நெறிதவறாமல் காத்துக்கொள்ளும் அந்த மன உறுதியே சிறந்த காவலாகும். 8. பெற்றார் பெரின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பொருள்: கணவனைப் போற்றும் கடமையை சரியாகச் செய்தால் பெண்கள் தேவர்கள் வாழும் உலகத்தில் பெரும் சிறப்பை அடைவார்கள். 9. புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. பொருள்: புகழ்மிக்க மனைவி இல்லாதவர்கள் தம்மை பழித்து பேசுபவர்கள் முன்பாக ஆண் சிங்கம் போல நெஞ்சு நிமிர்த்தி நடக்க முடியாது. 10. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. பொருள்: ஒரு குடும்பத்திற்கு மங்கலம் சிறப்பு என்பது மனைவியின் நற்பண்பே ஆகும். அந்த மங்கலத்திற்கு நல்ல அணிகலன் என்பது நல்ல பிள்ளைகளை பெறுதலே ஆகும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 அதிகாரங்களும் அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அஸ்திவாரம். மனசுல அழுக்கு இல்லாம வாழ்றது அறம். அன்பும் அரணும் கலந்து வாழ்றது இல்லறம். அந்த இல்லறத்தை தாங்கிப் பிடிக்கிறது வாழ்க்கை துணை. இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குறிப்பா திருமணமானவங்க மற்றும் இளைஞர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முழுமையான விளக்கங்களுக்கு நம்ம அறிவுச்சுடர் AI சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.